காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 292. சந்தோஷத்தினாலேயே கஷ்டம். சௌக்கியம் என்று போய் கஷ்டத்தில் விழுகிறோம். சந்தோஷம் தருவது என்று நினைத்து ஆசையை வளர்த்து கொண்டு அதனாலேயே துக்கத்தை அடைகிறோம். இங்கேயும் ஆசை நிறைவேறாவிட்டால்தான் துக்கம் என்றில்லை. ஆசையின் நிறைவேற்றத்தாலேயும் துக்கம்தான். எப்படியென்றால், ஆசை நிறைவேற்றத்தால் எதை பெற்றோமோ அது கையை விட்டு போய்விடப் போகிறதே என்று துக்கம். அதோடு பயம். இந்த பயம் நிஜமாயும் ஆகிவிடுகிறது. நமக்கு கிட்டிய ஆசை வஸ்து நம்மை விட்டு போய்விடுகிறது. பிரியமானவர் செத்து போகிறார், பணத்தை திருடன் கொண்டு போகிறான், அல்லது பேங்க் முழுகி போகிறது, அல்லது நமக்கு திருட்டு போனதாக நேரே தெரியாவிட்டாலும் பணவீக்கத்தில் அதன் மதிப்பு குறைந்து ஐயோ வீடு வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம் என்று வயிற்றை கட்டி வாயை கட்டி மீத்தினோம். இப்போது பார்த்தால் இந்த சேவிங்ஸ் கிரவுண்ட் வாங்க கூட போதவில்லையே, வரதட்சணைக்கு கூட போதவில்லையே என்று துக்கிக்கும்படி ஏற்படுகிறது. சந்தோஷம் தரும் என்றுதான் ஒன்றுக்கு ஆசைப்படுகிறோம் என்றாலும் அதை அடைவதற்கே வேறு எத்தனையோ கஷ்டப்பட வேண்டியதாகிறது. சினிமா பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமானால் எத்தனையோ நாளி கியூவில் கால் வலிக்க நிற்க வேண்டியிருக்கிறது. அப்புறம் ஒரே புழுக்கத்தில் கண்ணை எரிய வைக்கிற வெளிச்சத்தோடு காதை துளைக்கிற சப்தத்தோடு ஓடுகிற சினிமாவை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் தலைவலியும் கண் எரிச்சலும் உண்டாகின்றன. கிரிக்கெட் பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமானால் முதல் நாள் ராத்திரியே அங்கே போய் பனியிலே படுத்துக்கொண்டு பட்டினி கிட்டினி பார்க்காமல் அவதிப்பட்டு கொண்டுதான் இடம் பிடிக்க வேண்டியிருக்கிறது என்கிறார்கள். இப்படித்தான் எதற்கு ஆசைப்பட்டாலும் அது கிடைப்பதற்கு கூலியாக கஷ்டம் ஏதாவது படும்படியே இருக்கிறது. நல்லதற்கு ஆசைப்பட்டாலும் கூடத்தான். ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி, சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம் பார்க்கணும் என்று நல்லதாக ஆசைப்பட்டாலும் எத்தனையோ இடி மொத்துப்பட்டுதான் பனியிலே குளிரிலே ராவெல்லாம் விரைத்து கியூவில் கால் கடுக்க கஷ்டப்படத்தான் வேண்டியிருக்கிறது. பூஜை பார்க்க வேண்டும், தீர்த்தம் வாங்கி கொள்ள வேண்டும் என்கிற ஆசையில் நல்ல ஆசைதான். அதில் நீங்கள் இந்த மடத்துக்கு வந்தால் நான் மத்தியானம் 2 மணி 3 மணி வரை உங்களை பட்டினி போட்டு கஷ்டப்படுத்துகிறேன். நல்ல லட்சியத்துக்கு ஆசைப்பட்டு யோகம் சாதனை என்று எது செய்வதானாலும் அதிலே எத்தனையோ கஷ்டம். பத்மாசனம் போட்டுக்கொள்வதென்றால் காலை முறித்து விடுகிற மாதிரி வலிக்கிறது. பூஜை என்றால் இந்த புஷ்பம் பத்திரம் இந்த சுவாமிக்கு, இன்னொரு புஷ்பம் பத்திரம் இன்னொரு சுவாமிக்கு, இதற்கு இந்த நைவேத்தியம் அதற்கு அந்த நைவேத்தியம் என்றெல்லாம் வைத்து கஷ்டப்படுத்தி இருக்கிறது. இன்னும் பகு கஷ்டமாக உபவாசம் இருப்பது, அங்கு பிரதட்சிணம் பண்ணுவது, சேட்டில் குத்தி கொள்வது என்றெல்லாம் வேறு. அப்படியானால் சாதனை வேண்டாமா? உற்சவங்கள் பார்ப்பதும் க்ஷேத்ராடனம் பண்ணுவதும் கூடாதா? பூஜை பண்ண வேண்டியதில்லையா என்றால் இந்த விஷயத்துக்கு, அதாவது நல்லதாக ஆசைப்பட்டு அதற்காக கஷ்டப்படுவது என்ற சமாச்சாரத்துக்கு அப்புறம் வருகிறேன். இங்கே சொல்ல வந்தது, எப்படிப்பட்ட ஆசையாய் இருந்தாலும் ஆசை வர வர ஆய்வரும் துன்பம் என்பதுதான்.